ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியில எந்தவித கிரகங்களிலுமல்ல ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் குணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கும். உங்களுடைய பேச்சிலே ஒரு துணிச்சலும் தெளிவும் நிறைந்திருக்கும். அந்த பேச்சால் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஆனால் பிற்பகுதியிலே உங்கள் பேச்சிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றியுடன் எடுத்து முடிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிறு குறு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே இம்மாதம் 10ஆம் தேதி வரை ராசிநாதன் சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 18ஆம் தேதி வரை புத்திரஸ்தானத்திலும் 18ஆம் தேதிக்கு பிறகு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாத முற்பகுதி தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திர ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 18ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் புத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் முற்பகுதியிலே குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இம்மாத பிற்பகுதியிலே குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வையும் களத்திர ஸ்தானத்திலே விழுவதாலும் இம்மாதம் முற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் பிற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாக அமையும். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே. ஆனால் பிற்பகுதியிலே பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விழுவதாலும் இம்மாதம் பிற்பகுதி மிகவும் சிறந்த மாதமாக அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் லாபஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.